அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளுடைய 7வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றின ஒரு பதிவை தான் உங்களோட பகிர்ந்திருக்கேன். இந்த பதிவில் பெருமாளுக்கு ரொம்ப அழகாக பூஜைகள் எல்லாமும் செஞ்சுருக்கேன். முதல் சனிக்கிழமை அப்படின்றதுனால நான் இன்றைக்கி பெருமாளை தான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வச்சு வழிபாடு செஞ்சுருந்தேன். பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப கரெக்டான நேரம் அப்படின்னாக்கா 3லேருந்து 5:30 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளால் கரெக்டாக அந்த டைமிங்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு விளக்கேற்றுறது அப்படின்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுனால இன்றைக்கி எனக்கு பார்த்திங்கன்னா 6:15 ஆகிடுச்சு. ஏன்னா வெளியிலேருந்து உள்ளே எல்லாமே தொடச்சி பெருக்கி கழுவி அதுக்கப்புறமா கோலங்கள்லாம் போட்டுட்டு இப்போ சாமிக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி நம்ம விளக்கேற்றுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எனக்கு 6:15 ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் எந்திரிச்சதுமே பார்த்திங்கன்னா ஒரு 3:30 மணிக்கு தான் எந்திரிச்சிருந்தேன். ஸோ அதனால் அந்த டைம் எனக்கு பத்தவே இல்லை. சரி அப்படியே நம்ம வேலைகளையும் பார்க்கலாம். இப்போது காலையில் எந்திரிச்சதும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மழை கொஞ்சம் இல்லை. அதனால் சரி ஃபஸ்ட்டு வாசல் தெளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லாம் தெளித்து ஃபஸ்ட்டு வாசலில் கோலம் போட்டுட்டேன். நான் 3:30 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 4:15. அதுக்கப்புறமா சரி ஃபஸ்ட்டு வெளியில் தொளிச்சு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அழகாக ஒரு கோலம் போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு சிஸ்டர் இதில் கோலப்பொடியில் நீங்கள் காவி பொடி யூஸ் பண்ணுறீங்கல்ல, அந்த காவி பொடி எங்கே கிடைக்கும், அதை எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போது நாங்கள் எங்கள் ஊர் சைடில் நீங்கள் காவி பொடி சொல்கிறீங்க, நாங்கள் செம்மண் சொல்லுவோம். காவி பொடி பார்த்திங்கனாக்கா இந்த கோல மாவெல்லாம் விற்கிறவங்கக்கிட்டேயே இந்த காவி பொடி கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கிட்டு தண்ணியில் கரைச்சி யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம மாக்கோலம் போடுறோம், இல்லை ஒரு சிலர் கோலக்கட்டியில் கோலம் போடுவாங்க. அந்த மாதிரி கோலம் போடும்போது அந்த கோலக்கட்டியில் கோலம் போட்டுட்டு நடுவில் நம்ம பார்டர், இப்போ நான் இதில் எப்படி பவுடரில் பார்டர் கொடுக்குறேனோ அது மாதிரி கோலக்கட்டிலேயோ இல்லை மாக்கோலம் போடுறோம் இல்லைங்களா, அந்த கோலமாக இருந்தாலும் தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம எப்படி மாக்கோலம் போடுறோமோ அதே போல் ஒரு சின்ன துணியை அந்த செம்மண்ணோடு சேர்த்து கரைச்சிக்கணும். இப்போ செம்மண்ணை தண்ணி விட்டு நம்ம எடுத்து கோலம் போடுற பக்குவத்துக்கு கரைச்சிட்டு அதில் ஒரு சின்ன துணியை வச்சுட்டு மாக்கோலத்துக்கு எப்படி அந்த துணியை டிப் பண்ணிவிட்டு வச்சு கோலம் போடுவோமோ அதே மாதிரி இதையுமே அந்த தண்ணியில் தொட்டு தொட்டு நம்மளுடைய விரலில் கோலங்களை போட்டுட்டு வரலாம். இந்த மாதிரி 2 விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம். நான் மாக்கோலம் போடும்போது அந்த மாதிரி போடுவேன். இந்த மாதிரி நம்ம கோல மாவில் கோலம் போடும்போது அதையும் அப்படியே பொடியாகவே போட்டு விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். கோல மாவு இதை காவி பொடி உங்களுக்கு கோல மாவு கடையில் கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் நமக்கு தெருமலையை கூட கொண்டுட்டு வருவாங்க. அவங்களுமே பார்த்திங்கன்னா இந்த கலர் பொடி அதே போல் இந்த காவி பொடி எல்லாமே வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த நாட்டு மருந்து கடையில் கேட்டதாக சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அந்த கடையிலலாம் கிடைக்காது. நாட்டு மருந்து கடையில் வச்சுருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இது நம்ம இந்த சாமி பூஜை பொருள் வாங்குகிற கடைகளில் கிடைக்கும். நாட்டு மருந்து கடைகள்லேயே பூஜை பொருள் வச்சுருக்க கடையாக இருந்தால் அந்த கடையிலையுமே உங்களுக்கு அது கிடைக்கும். கேட்டு பாருங்கள். இது எங்கள் ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக தான் கிடைக்கும். அந்த அளவுக்கு இது கஷ்டம்லாம் கிடையாது. அதே போல் சாணப்பொடியும் விற்குவாங்க. அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். மஞ்சள் தண்ணி கலந்து தெளிக்கிறவங்க தெளிக்கலாம். இல்லை இந்த சாணப்பொடியும் இப்போ ரெடிமேடாகவே வந்துருச்சு இல்லைங்களா, அதை கூட நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு அதை கொஞ்சம் நம்ம நல்லா திக்காக கரைச்சிக்கணும். நல்லா திக்காக கரைச்சிட்டு அதையுமே ஒரு துணி வச்சு அப்படியே நல்லா மொழுகி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம கோல மாவால் கோலம் போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் நம்ம இந்த கோல மாவில் அந்த பச்சரிசி கலந்து போடும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே டார்க்காக இருக்கும். நான் அப்படி தான் கோல மாவோட பச்சரிசியும் கலந்து மிக்ஸ் பண்ணிப்பேன். அந்த மாதிரி நமக்கு போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா பளிச்சின்னு இருக்கும் கோலம். அதே போல் அந்த எறும்புங்களுக்கும் நம்ம சாப்பாடு கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால் அது மாதிரி கலந்து நம்ம செய்வோம். இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ காவி பொடி விஷயத்தையே சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா இன்னொரு சிஸ்டர் இப்போது 3வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சுருந்ததா சொல்லி போன வீடியோவில் கமெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப மனநிறைவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் பிரம்ம முகூர்த்தத்துடைய சிறப்பே. நம்ம எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அதுவும் இந்த 3 மணி 3:30 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் எந்திரிச்சு பழகிட்டோம் அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அமைதியான நேரம் நமக்கான நேரமாக தோண ஆரம்பிக்கும். நம்ம பாசிட்டிவான விஷயங்களை திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது நமக்கு
ரியல் லைஃப்பில் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து நிஜமான ஒரு விஷயம். இதை சும்மா நம்ம எல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை ஹைலைட் பண்ணணும், இவங்க வீடியோவை வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக பேசுகிறாங்க அப்படின்லாம் வந்து கண்டிப்பாக நினைக்காதீங்க. இதை வந்து அவங்கவுங்க ஃபீல் பண்ணும்போது இது நிறைய நான் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அந்த நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும், நடந்தே தீரும் அப்படின்றது வந்து உண்மையான விஷயம். அதனால் கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணுங்கள் சிஸ்டர். மனநிறைவோடு சேர்த்து நீங்கள் என்ன விஷயம் நினைக்கிறீங்களோ அதுவுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப நாளாக வந்து நான் இந்த விஷயத்த நினைக்கிறேன், ஆனால் என்னால் இதை செய்ய முடியல, நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து ரொம்ப உறுதியாக சொல்கிறேன். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ரொம்ப கரெக்டான டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினச்சது எனக்கு நடந்தே தீரணும் அப்படின்னு ரொம்ப நினைக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு 3:30 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளே கண்டிப்பாக ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்கு கிட்ட நீங்கள் உங்களுடைய விஷயத்தை தினந்தோறும் சொல்லிகிட்டே வாங்க. கண்டிப்பாக அது நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு சக்தி வாய்ந்த நேரம் அப்படின்னு சொன்னால் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். அதனால் வந்து எனக்கு இது தடங்கலாயிட்டே இருக்குது, நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே வந்து அந்த பலன் கிடைக்கும்போது அது உண்மை அப்படின்னு நம்புவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அனுபவபூர்வமாக உணர்ந்தால் மட்டும்தான் அது மேலே நமக்கு நம்பிக்கை வரும் இல்லைங்களா? அது வெளியிலேருந்து எத்தனை பேர் சொன்னாலும் வந்து புரியாது. அதை வந்து அனுபவிக்கும் போது மட்டும்தான் தெரியும். இப்போ அது போல் தான் அந்த சிஸ்டரும் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. 3வது நாள் பண்ணியிருந்தேன், ரொம்ப மனசுக்கு வந்து திருப்தியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் பிரம்ம முகூர்த்தத்துடைய ஒரு சிறப்பான விஷயமே. இது வந்து பழங்காலத்துலேருந்தே இருக்குது அப்படின்றது கூட நான் போன வீடியோவில் ஒரு உதாரணத்தை சொன்னேன். அதனால் வந்து இது காலகாலமாக இருக்கக்கூடிய விஷயந்தான். இது மாதிரி நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு எந்திரிக்கிறதுனால வந்து நமக்கு உடல் நலத்துலேயுமே வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்மளுடைய சோம்பேறித்தனத்தை நம்ம விட்டுருவோம். அதை விட்டோம்னாவே நமக்கு நிறைய டைமிங் கிடைக்கும். அந்த டைமிங்கை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நம்ம யோசிக்குவோம். காலையிலேயே பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிடும். பசங்களுக்கான லஞ்ச்லாம் பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். பசங்க ஸ்கூல் போனதுக்கப்புறமே நம்மளுக்கு பெருசாக ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1:30 மணி நேரம் வரைக்கும் வேலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய விஷயம். அந்த 1:30 மணி நேரம் வேலைகளெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பி பசங்க நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் நம்ம கையில் நிறையவே டைம் இருக்கும். அந்த டைமெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், யூஸ்ஃபுல்லான ஒரு டைமாக வந்து அதை நம்ம மாற்றலாம். அதுதான் வந்து நம்மளுடைய ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரயோஜனமான நேரமாக நம்ம கழிக்க ஆரம்பித்தோன்னு வைங்க, அது நமக்கு ஒரு வருவாயை தர ஆரம்பிக்கும். அப்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வீட்டில் வந்து வருமானத்துக்கான ஒரு வழி கிடைக்கும். ஸோ அதுவே வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக எல்லாராலையுமே முடியும். முடியாத விஷயன்றது வந்து யாருக்குமே எதுவுமே கிடையாது. ஆடம்பரமான பூஜைகள் பண்ணணும், ரொம்ப நிறைய வேலைகள் எல்லாத்தையும் கழுவி தள்ளி கோலம் போட்டு இப்படி தான் பூஜை பண்ணால் எதுவுமே கிடையாது. சின்ன விஷயம் ரொம்ப சிம்பிளாக பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் சிம்பிளாக பண்ணலாம். உங்களுடைய மனசுக்கு எப்படி தோணுதோ அந்த விஷயத்த அப்படி செய்யலாம். ஒருத்தருக்கு எனக்கு இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது, எனக்கு வந்து அவ்வளோலாம் செய்ய முடியாது, ரொம்ப சிம்பிளாக பண்ணி கண்டிப்பாக செய்யுங்க. குளிச்சிட்டிங்கன்னா போதும். காலையில் எழுந்திரிச்சோம், நம்மளை நம்ம சுத்தப்படுத்தணும். அதுக்கப்புறமா வந்து தெய்வத்துக்கிட்ட போயிட்டு தெய்வத்துக்கான ஒரு நெய்வேத்தியத்தை வச்சு ஒரு அழகான ஒரு அந்த இடத்து வரைக்கும் கூட நீங்கள் தொடச்சி ஒரு சின்ன கோலம் போட்டுட்டு நெய்வேத்தியம் வச்சு விளக்கு ஏற்றிட்டிங்கன்னா முடிஞ்சது. ரொம்ப எல்லா வேலையும் செய்யணும் இழுத்து போட்டுனா அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக கும்பிட்ணுன்னாலும் கும்பிடலாம். இப்போ சின்ன பசங்கள்லாம் கூட இதை வந்து ரொம்ப ஆசைப்பட்டு செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த நேரத்தை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கும்போது எப்படி வேணாலும் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். இப்படி தான் பயன்படுத்தணும் அப்படின்றத எந்த ஒரு வரைமுறையும் கிடையாது. அந்த நேரத்தில் எழுந்து நம்மளுடைய திங்கிங்கை வந்து பாசிட்டிவாக வச்சுட்டு நம்ம செய்யணும். ஒரு தீபத்தோடு அதை செய்யும்போது அதுக்கான வலிமை வந்து அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் விஷயமே கண்டி. மற்றபடி வந்து நம்ம திருப்திக்காக தான் பல விஷயங்களை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ நானும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நம்மளுக்கு இந்த மாதிரி வீடை பார்த்தா அது ஒரு மங்களகரமாக இருக்குமே, அது நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்குமே அப்படின்றதுனால நான் வந்து என்னோடய வீட்டையும் பாசிட்டிவாக வச்சுக்கணும். எனக்கான அந்த டைமும் வந்து எனக்கு டைம் இருக்குது. அதனால் வந்து ரொம்ப அழகாக பண்ணி அந்த தீபத்தை பார்க்கும்போது அதில் ஒரு திருப்தி கிடைக்குது அப்படின்றதுனால நான் இந்த மாதிரியெல்லாம் செய்வேன். ஸோ அதாவது அவங்கவுங்களுடைய மனசை பொறுத்து தான், டைமை பொறுத்து. இப்போ ஒரு சிலருக்கு மனசு இருக்கும், எனக்கும் இந்த மாதிரிலாம் செஞ்சு கும்பிடணுன்னு ஆசை, அதனால் வந்து எனக்கு டைம் இருக்காது. அதனால் ஒன்றும் தவறு கிடையாது. உங்களுடைய டைமுக்கு எப்படி பண்ண முடியுதோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஆனால் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தினீங்கன்னா போதுமானது. ரொம்ப சிம்பிளாக பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய பெரிய பலன்களை வந்து நம்ம அடையலாம்.
இவ்வளோ தான் பிரம்ம முகூர்த்த பூஜை. அதுக்கு அடுத்ததாக வந்து இன்னொரு சிஸ்டர் வந்து தினமும் ஒரு லாங் வீடியோ கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் கேட்குறது எனக்கு அவ்வளோ ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. கண்டிப்பாக நானும் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஒரு நாளைக்கு எப்படியோ ஒரு 2 வீடியோவாவது இப்போ சமீபத்தில் எடுக்கிறேன். ஆனால் என்னென்னா அதை எடிட் பண்ணி கொடுக்கறதுக்கான டைம் பத்த மாட்டேங்குது. எவ்வளோ தான் நம்ம சீக்கிரமாகவே எந்திரிச்சாலும் வீட்டில் இருக்க சில வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு இதில் எடிட் பண்ண உட்காரோம். நடுவில் வந்து வெளியில் போகிற வேலைகள் வருது. அதில் என்ன ஆகும்னா எடிட் பண்ணுற வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்க முடியாமல் அப்படியே ஹோல்ட் ஆகும். இப்படி தான் டைம் போயிடுது. அதனால் வந்து எனக்குமே தொடர்ந்து வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஷார்ட்ஸில் அவங்க கேட்டிருந்தாங்க, அந்த மாதிரி வந்து லாங் வீடியோ கொடுங்க சிஸ்டர், வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்ட்டு. இதெல்லாம் படிக்கும்போது உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நம்ம வீடியோலேயும் வந்து அவங்களுக்கு பிடிச்சதாகவும் இருக்குது. அடுத்து வந்து நம்ம கொடுக்கறதுல ஏதோ ஒரு நல்ல விஷயத்தையும் அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்ற போது அது ஒரு மனசுக்கு நிறைவாக இருக்குது. ஸோ ரொம்ப நன்றி. எனக்கு எல்லோரும் பண்ணுற சப்போர்ட்காக சொல்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளுடைய வீட்டு வேலைகளையும் கொஞ்சம் பார்த்துடலாம். வெளியில் ரொம்ப அழகாக கோலம்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயும் வந்து ஆல்ரெடி முன்னாடியே துடைச்சிட்டேன். துடைக்கிறது பெருக்கிறது எதுவுமே நான் இதில் காமிக்கல. ஏன்னா அந்தளவுக்கு டைமும் இல்லை. ஏன்னா டைம் ஓட ஓட பிரம்ம முகூர்த்த நேரம் போதேன்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். ஆனாலும் என்ன தான் வேகமாக பண்ணாலுமே பார்த்திங்கன்னா 1 மணி 6:15 ஆகிடுச்சி. பெருமாளுக்கு வந்து நான் வாங்கியிருந்த பெருமாள் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான் நினைக்கிறேன். பிளாஸ்டிக்னு சொல்ல முடியல, கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கார். ஆனால் அது கண்டிப்பாக வந்து செராமிக் கிடையாது, அது ஒரு மெட்டீரியல். அதை வந்து தண்ணி ஊற்றி பார்த்தேன், ஒன்றுமே ஆகலை. பெயிண்டெல்லாம் ஏதாவது போகுமான்னு பார்த்தேன், எதுவுமே போகல. சரி, அதனால் அவருக்கு வந்து அழகாக ஒரு தண்ணியில் வந்து அபிஷேகம் மட்டும் பண்ணிவிட்டு அவரை கொண்டுட்டு வந்து நம்ம உருளி ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன் பார்த்திங்களா, அந்த உருளி ஸ்டாண்டை ஃபஸ்ட்டே ஒரு நல்ல ஒரு மஞ்சள் தண்ணி வச்சு தொடச்சி விட்டுட்டு அந்த உருளி ஸ்டாண்டு மேலேயே கொஞ்சமாக மஞ்சள் போட்டுட்டு குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய பெருமாள் அது மேலே உட்கார வச்சேன். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அழகாக மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் அப்படியே வச்சு விட்டுட்டு அவருக்கு பூவாலேயே கொஞ்சம் அலங்காரம் பண்ணி 2 தீபங்களை ஏற்றி வச்சு, இன்றைக்கி நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா பாலும் நாட்டு சர்க்கரையும் போட்டு வச்சுருந்தேன். அது கூடவே வந்து வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சு வழிபாடு பண்ணியிருந்தேன். இதுக்கடுத்து வந்து உள்ள பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ண பூஜை. அதுக்கப்புறமா உள்ளே வந்து அவருக்கு முதல் சனிக்கிழமை அப்படின்றதுனால தழுவெல்லாம் செஞ்சு சக்கரை பொங்கல் செஞ்சு கொஞ்சமாக கார வடைலாம் செஞ்சு வழிபாடு பண்ணியிருந்தேன். ஸோ இதை முடிச்சுட்டு தான் எங்கள் ஊரில் வந்து கோயிலில் சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க அந்த கோவிலில். சரி, அதனால் அந்த கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே போயிட்டு தான் நான் உங்களுக்கு அந்த பெருமாளுடைய அலங்காரத்தில் ரொம்ப அழகாக இருந்தார். அந்த கோயிலோடு சேர்த்து கோயிலோடைய ஷார்ட்ஸ் ஒன்று கொடுத்துருப்பேன். அதே போல் பெருமாளையும் உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸில் கொடுத்துருப்பேன். ரொம்ப மனநிறைவாக இருந்தது. இன்றைக்கி பெருமாள் கோயில் தரிசனமும் சரி, அதே போல் நம்ம வீட்டு பெருமாளுக்கு நான் செய்திருந்த பூஜையும் சரி, அவ்வளோ மனசுக்கு ஒரு திருப்தியாகவும் மனநிறைவாகவும் இருந்துச்சு. ஸோ என்னோடய வீடியோஸும் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் பிடிச்சிருக்கிறதால தான் நம்மளோட வீடியோஸை வந்து கண்டிப்பாக அடுத்த எதிர்பார்ப்போடு அதை வெயிட் பண்ணுறாங்க இல்லையா, அப்படின் போதே ஒரு மனசுக்கு நிறைவாக இருக்குது. இதுக்கப்புறம் அழகாக பெருமாளுக்கு எல்லா அலங்காரம் பண்ணி நெய்வேத்தியெல்லாம் வச்சு முடிச்சுட்டு நம்மளுடைய விநாயகர் பெருமாளுடைய சின்ன சிலை வச்சுருப்பேன். அவரையும் வந்து அந்த ஸ்டாண்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். ஏன்னா முதல் வழிபாடு விநாயகர் பெருமானுடைய வழிபாடால் தொடங்கணும் அப்படின்னா அந்த பூஜை வந்து முழுமையடையும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் விநாயகர் பெருமானுடைய சிலையை வச்சுட்டு அதுக்கப்புறமா அவருக்கும் வந்து அழகாக ஒரு ரோஜா பூவெல்லாம் வச்சு அவருக்கும் அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பெருமாளுக்கு பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து தூபம் காட்டிட்டு அதுக்கடுத்த தீப ஆரத்தியும் எடுத்தாச்சு. ரொம்ப மன நிறைவான 7வது நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பெருமாளை வழிபட்டுட்டேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பவிஸ்பாத் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோவோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.